சென்னை புளியந்தோப்பில் வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த நந்தகுமார் என்ற பி கேட்டகரி ரவுடியை கைது செய்த போலீசாரை அவரது தாயார் சகோதரி ஆபாசமாக திட்டி தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. எல்லாரும் சரியா இருந்தாங்க. எங்க அப்பா நல்லவன் சொன்னா ஸ்கூல்ல சேர்ப்பாங்களா? இல்ல ரொம்ப கொடுமையா இருக்குதுண்ணா. இதெல்லாம் ரொம்ப கொடுமைண்ணா. ரொம்ப கொடுமை பண்றீங்க மேடம். நல்லா இருக்கிறவங்க கூட நீங்க சென்னை புளியந்தோப்பில் வீட்டில் கஞ்சா வைத்திருந்த ரவுடி கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? சென்னை புளியந்தோப்பு காந்தி நகர் 5வது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் கமலக்கண்ணன் மீனா தம்பதியினர். இவரது மகன் நந்தகுமார் 26 வயதான இவர் பி கேட்டகரி ரவுடியாக இருக்கிறார். இவர் மீது 4 கஞ்சா வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள், அதே போல போதைகளை பேருந்து அடித்து உடைத்தது, இருசக்கர வாகனங்கள் அடித்து உடைத்தது வழக்குகள் இருக்கிறது. தற்போது சென்னையில ரவுடிகள் மற்றும் இந்த கஞ்சா தொடர்பாக அவ்வப்போது போலீசார் சோதனை செய்வது வழக்கம். அதுபோலதான் நேற்று நந்தகுமாரின் வீட்டுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரது வீட்டில் சென்று பெண் போலீசார் உதவியோடு சோதனையில் ஈடுபட்ட போது கஞ்சா பொட்டலங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்போது நந்தகுமாரை போலீசார் கைது செய்ய முயன்றதாகவும், கைது செய்து அழைத்து செல்ல முயன்ற போது அவரது தாயாரான மீனா, அவரது சகோதரி நந்தினி ஆகியோர் போலீசாரை நந்தகுமாரை அழைத்து செல்லாத வகையில் தடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு போலீசார் அவரை பிடித்து இழுத்து செல்லும் போது அவரை ஆபாசமாக பேசியதோடு நகங்களை கொண்டு கீறியதாகவும், அதனால் உணர்ச்சிவசப்பட்டு அந்த காவலரும் அந்த பெண்ணை தாக்கியிருக்கிறார். உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து போலீசாரையும் திருப்பி தாக்கி விரட்டியிருக்கிறார்கள். நந்தகுமாரை கைது செய்து தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரிடமிருந்து கஞ்சா, போதை ஊசிகள் போன்ற பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேசன் பிரிட்ஜ் போலீசார் தொடர்ந்து நந்தகுமாரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து அவரது தாயாரும் காவல் நிலையத்தில் போய் தகராறு செய்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது குறித்தான வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. போலீசாரை தாயார் மீனாவும் சகோதரி நந்தினி உள்ளிட்டோர் தாக்குவது போலவும், அந்த நந்தகுமாரை தடுத்து நிறுத்துவது போன்றும், அதேபோல போலீசாரும் திருப்பி தாக்குவது போன்ற காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. உயர் அதிகாரிகள் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.